இப்போ நம்ம வந்து பேக்கரி ஸ்டைல் எக்லெஸ் அண்ட் வெனிலா ஸ்லைஸ் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நார்மலாக பேக்கரியில் வந்து எக்லெஸ் அப்படின்னாலே ப்ரீமிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, நானும் இன்னைக்கு ப்ரீமிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, என்ன மாதிரி ப்ரீமிக்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னா நம்ம ஹோம்மேடு பண்ணலாம், இல்லை மார்க்கெட் ஸ்டைலில் பண்ணியும் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஹோம்மேடும் பேக்கரி ஸ்டைல் எக்லெஸ் ப்ரீமிக்ஸும் வந்து நல்லாவே இருக்கும் மீன்ஸ் நம்ம ஹோம்மேட் ப்ரீமிக்ஸ் பண்ணும்போது ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் போட மாட்டோம். பட் பேக்கரி ஸ்டைல் ப்ரீமிக்ஸில் நமக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த ப்ரீமிக்ஸ் வந்து எந்த கம்பெனி வாங்குகிறோன்றதை கிளியராக சொல்கிறேன். நான் யூஸ் பண்ணுற ஒரே கம்பெனி பில்ஸ்பரி தான். ஓகேங்களா, இதை விட வந்து ரொம்ப ப்ரீமியம்னா பிரிஸ்டைன் சொல்கிறாங்க. பட் பிரிஸ்டைன் கூட எனக்கு வந்து அவ்வளோவா ரிசல்ட் எனக்கு கொடுக்கல. ஓகேங்களா, டேஸ்ட் நல்லா இருந்தாலும் அந்த ஒரு ரிசல்ட் வந்து எனக்கு அந்த ஷேப்ஸ் ஆகட்டும், அந்த இதுவாகட்டும், அது வந்து எனக்கு சரியாக வரல. ஓகேங்களா, ஸோ நான் பிரிஸ்டைன் வந்து நான் பண்ணதும் கிடையாது, ஒரே ஒரு டைம் பண்ணேன். பட் ஆனால் அது என்னன்னா நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த ப்ரீமிக்ஸ் பேக் வந்து இந்த பில்ஸ்பரி ஆகட்டும் பிரிஸ்டைன் ஆகட்டும் 5 kg கேக் தான் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ நான் அப்போது சில பேக்கரியில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 5 kg கேக்கை வாங்கி லூஸில் வந்து 1 kgன்னு போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க நிஜமாவே பிரிஸ்டைன் தான் கொடுக்குறாங்களா பில்ஸ்பரி கொடுக்குறாங்களான்றதே நமக்கு தெரியாது. ஓகேங்களா, இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நீங்கள் பேக்கெட்டாக வாங்கினீங்கன்னா ஓகே இது பில்ஸ்பரி பேக்கெட்னு நமக்கு தெரியும். நான் அந்த மாதிரி தான் வந்து ஒரு தடவை பிரிஸ்டைன் வந்து லூஸில் வாங்கி தான் யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு சரியாக ரிசல்ட் கிடைக்கல. ஸோ அதனால் நான் அதை வந்து 5 kg அதுக்கு போகிறதுக்கு நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் நான் பில்ஸ்பரி தான் வந்து அதை பாஸ்ட் 8-10 இயர்ஸாக நான் பில்ஸ்பரி ப்ரீமிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எல்லாருக்குமே இதுதான் வந்து நான் பெஸ்ட்டாக நான் பேக்கரி ஸ்டைல் எக்லெஸ்னால் இது தான் யூஸ் பண்ணுவேன். பட் இதுலேயே வந்து ஒரு மெத்தடும் நமக்கு இருக்குது. அதாவது இந்த ப்ரீமிக்ஸ் போனீங்கன்னா இதுலேயே விற்பாங்க சாக்லேட் ப்ரீமிக்ஸு, அப்புறம் வந்து ரெட் வெல்வெட் ப்ரீமிக்ஸ்லாம் விற்பாங்க. எல்லாமே 5 kg தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இதுலேயே வந்து நம்ம வந்து கொஞ்சம் டெக்னிக்காக பண்ணி இந்த ப்ரீமிக்ஸ்லேயே வந்து நம்ம வந்து சாக்லேட் ப்ரீமிக்ஸாகவும் மாற்றலாம், ரெட் வெல்வெட் ப்ரீமிக்ஸாகவும் மாற்றலாம். ஓகேங்களா, அதை நான் ஃபர்தர் வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் யூஸ் பண்ணுற பில்ஸ்பரி ப்ரீமிக்ஸை எப்படி பண்ணணுன்றது மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து 400 கிராம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, பில்ஸ்பரி ப்ரீமிக்ஸு. இது கூட வந்து மில்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் இது 400 எடுத்துறீங்கன்னா இது வந்து 200 கிராம் 1:2 ரேஷியோ தான் இது வரும். ஓகேங்களா, ஸோ 400 கிராம் ப்ரீமிக்ஸ்னால் 200 கிராம் வந்து மில்க்கு, அதில் 10% 20 கிராம் வந்து மெல்டட் பட்டர் யூஸ் பண்ணும். அதே மாதிரி ப்ரீமிக்ஸில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா மேலே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரி ஆயிலியாக க்ரீஸியாக வரும், கம்பல்சரி வரும். ஓகேங்களா, இது நீங்கள் எந்த ப்ரீமிக்ஸ் போனாலுமே அந்த மேலே இருக்க லேயர் வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வர மேலே இருக்கிறது வந்து ஒரு க்ரீஸியாக ஆக ஆரம்பிக்கும், கையை வச்சாலே ஒட்டும். ஓகேங்களா, அந்த லேயரை நீங்கள் அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உள்ளெல்லாம் வந்து அந்த பிசுப்பாக இருக்கிற அந்த க்ரீஸி இதெல்லாம் இருக்காது, நல்லா மாய்ஸ்சராக டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் மேலே இருக்க அந்த ப்ரௌனாக இருக்கிறது மட்டும் உங்களுக்கு க்ரீஸியாக இருக்கும். கை தொட்டாலே அந்த ப்ரௌனிஷாக இருக்கிறது உங்கள் கையோட ஒட்டிட்டு வர மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வந்து கேக் லெவலர் வச்சு அந்த லெவலில் நம்ம கட் பண்ணிட்டா போதும். ஓகேங்களா, ஓகே, இது வந்து வெறும் ஸ்லைஸ் கேக்குக்கு தான் யூஸ் பண்ணுமானா ஸ்லைஸ் கேக்குக்குலாம் கிடையாது, நீங்கள் ஃப்ராஸ்டிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 400 கிராம் ப்ரீமிக்ஸ், 200 கிராம் மில்க்கு, 20 கிராம் வந்து மெல்டட் பட்டர் எடுத்திருக்கேன். டக்குன்னு நம்ம பண்ணிடலாம். ஸோ மோஸ்ட்லி ப்ரீமிக்ஸுக்கு வந்து ஜலிக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் வந்து ஒரு 1 டைம் வந்து ஜலிச்சு தான் எடுத்துப்பேன். இப்போ நம்ம ஜலிச்சாச்சு. ஸோ இவ்வளவுதான். பட் இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்ம நார்மல் மைதா மாதிரி டக்குன்னுலாம் உங்களுக்கு வந்து ஜலிச்சிடாது இது. ஓகேங்களா, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் ஜலிக்காமல் போடலாமான்னா போடலாம், அதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ இது கூட வந்து நம்ம மில்க், வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், நீங்கள் சுகர் ஆட் பண்ண வேண்டாம், வேறு எதுவுமே ஆட் பண்ண வேணாம். அண்ட் தென் வந்து மெல்டட் பட்டருக்கு பதில் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வெண்ணிலா எசன்ஸ், இதில் ஆல்ரெடி வெண்ணிலா பவுடர் இருக்கும், பட் இருந்தாலும் நம்ம வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு 1 to 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதான், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், லம்ஸ் இல்லாமல் பண்ணுங்கள். கிராம் நம்ம மைதா வந்து 400 கிராம் எடுக்கிறோம். ஸோ அப்போ மில்க்கும் வந்து கிராம் கணக்கு தான் எடுக்கணும், எம்எல் கணக்கு எடுக்காதீங்க. ஓகேவா,
ஸோ இவ்வளோதான் நம்மளுடைய இது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் தான் வெட் இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கோம். அதனால் நல்லா வந்து கீழே வந்து அந்த பவுலில் படுற மாதிரி உங்கள் ஹேண்ட் விஸ்க் வச்சு பண்ணுங்கள். ஃபைனலாக ஸ்பேச்சுலா வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது கூட நான் வந்து டியூட்டி ஃப்ரூட்டி போட போகிறேன். ஓகே, டியூட்டி ஃப்ரூட்டி எவ்வளோ போடணுன்னா உங்களோட ஆப்ஷன், உங்களுக்கு எப்படி எவ்வளோ வேணுமோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து நான் லோஃப் இதை தான் எடுத்திருக்கேன். இது வந்து பிரெட் டீன் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நார்மலாக லோஃப் பேன் விற்கும், அந்த மாதிரியும் இருக்கலாம். இதுக்கு வந்து நம்ம இது பட்டர் போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு மைதாவில் டஸ்ட் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ஆரம்பிக்கிறதுக்கு இதை மெஷர்மெண்ட் எடுக்கும்போதே உங்களோட ஓடிஜே வந்து 180 டிகிரியில் போத் காயில் ஆன் வித் கன்வெக்ஷன் மோடில் ப்ரீ ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க 10 to 15 மினிட்ஸு. ஸோ அந்த மாதிரி அந்த ஆப்ஷன் இல்லாதவங்க பேக் மோடை சூஸ் பண்ணி 10 to 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 3/4 கப் அளவுக்கு நான் டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, உங்கள் ஆப்ஷன் தான் இது. ஓகே, கம்மியாக வேணும்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது லோஃப் பேனில் ஆட் பண்ணலாம், இல்லைனா 6 inch ஸ்கொயர் டீனில், இல்லை 7 inch ஸ்கொயர் டீனு, அந்த மாதிரி இதில் நீங்கள் கூட போட்டு இது பண்ணிக்கலாம், பேக் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களோட ஷேப், உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப். இது வந்து எக்லெஸ் தான். ஓகே, உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ரைஸ் ஆகும், நல்லாவே ரைஸ் ஆகும். எக்குன்னா ஃபஸ்ட்டே வால்யூமைஸ் ஆகிடும். எக்லெஸ் அப்படி கிடையாது. இதில் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர்லாம் இருக்கிறதுனால இதுக்கு வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாதிக்கு பாதி ரைஸ் ஆகும். ஸோ இவ்வளோதான், ஜஸ்ட் இப்படி டேப் பண்ணுங்க. என்கிட்ட வந்து இந்த டின்னு இருக்கிறதுனால தான் நான் இது யூஸ் பண்ணுறேன். அந்த லோஃப் பேனுன்றது வந்து இவ்வளோ இதை விட சின்னதாக இருக்கும், இவ்வளோ தூரம் இருக்கும். ஓகேங்களா? இந்த அளவுக்கு தான் ஹைட் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் கூட இருக்காது, 3 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த லோஃப் பேன் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என்கிட்ட அது இல்லாததுனால நான் இந்த லோஃப் பேன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதை வந்து ப்ரீ ஹீட்டட் ஓவனில் பேக் மோட் ஆர் போத் காயில் ராட் ஆன் வித் கன்வெக்ஷன் மோடில் நான் வந்து 180 டிகிரியில் இதை வந்து 30 to 35 மினிட்ஸ் வந்து நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது பார்க்க. நம்மளுடைய வெண்ணிலா ஸ்லைஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணிவிட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே நம்ம ஸ்லைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய கேக் வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்லைஸ் பண்ணலாம். ஸோ கேக்கை எப்போவுமே வந்து மேல் பொசிஷனில் தான் நம்ம வந்து ஆற வைக்கணும். ஸோ இப்படியே ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்மளுடைய கேக் வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேக்கரி ஸ்டைல் வெண்ணிலா ஸ்லைஸ் கேக் எக்லெஸ் வெர்ஷன். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்போவுமே வந்து எக்கை விட எக்லெஸில் பண்ணும்போது இந்த மாதிரி டியூட்டி ஃப்ரூட்டிலாம் உங்களுக்கு அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகி அழகாக இருக்கும். பட் எக்கில் பண்ணும்போது அது வந்து அந்த எக்கோட வால்யூம் தக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த வெயிட்டை வந்து அது ஹோல்டு பண்ணி நிற்காது, அதனால் வெயிட் எல்லாம் இறங்கிடும். ஸோ மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு அந்த டியூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் கீழே லேயராக ஃபார்ம் ஆகும். இன்கேஸ் நம்ம அந்த எக்குக்கு ஏத்தாப்பில் இப்போ நம்ம ஒரு எக்குக்கு 30 கிராம் மைதா எடுக்கும்போது அந்த இடத்துல 45 கிராமோ 50 கிராம் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஈவனாக வரும். பட் ஆனால் கூட கொஞ்சம் வந்து ஒரு லேயர் மாதிரி கீழே நிறைய கீழே இதில் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுடைய
பேக்கரி ஸ்டைல் எக்லெஸ் வெனிலா ஸ்லைஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனல்.